Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு வாழைப்பூ கட் பண்ணி பாதியா எடுத்து வச்சு தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவை கடலை பருப்பு 100 கிராம், 50 கிராம் பாசி பயிறு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பருப்பு பொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பொறுன்னு மாவை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இந்த வாழைப்பூவில் எடுத்து இதை சேர்த்துக்கணும். சிறு பருப்பு அரைக்கக்கூடாது, ஊற வச்சது அதை அப்படியே சேர்க்கணும். இதில் சோம்பும் சேர்த்துட்டேன். பொடியை நறுக்கிய கொத்தமல்லி போட்டுப்போம். மிளகாய் நல்லா சிறுவாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசி பருப்பு அரைக்காமல் போட்டால் தான், முழுசாக ஊற வச்சு போட்டால் மொறுன்னு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அரைச்சிட்டா நல்லா இருக்காது. கடலைப்பருப்பு மட்டும் பொறுன்னு அரைச்சி வாழைப்பூ கூட சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள்,
தையலை எடுத்துருக்கேன். தையலை வச்சு தட்டி போடலாம். இருந்தால் வாழை இலையிலையும் தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா தையலை வச்சு இப்படி தட்டிட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. சுவையான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க. மொறு மொறுன்னு இருக்கு பாருங்க.